சோம்பேறி. ஆசீர்வாத உபதேசம் பண்றவன் சோம்பேறி. பணம் உன்னோடு நாசமாக கடவது. பணத்தை பத்தியா இயேசு பேசினாரு? பவுல் பணத்தை பத்தி அங்க பேசிக்கிட்டே இருக்காரு. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். கர்த்தர் தருவார் பணத்தை. தரமாட்டான்னு சொல்ல மாட்டேன். கார் வச்சுக்கோங்க, வீடை வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா அது மேலேயே உங்க கண்ணை வைக்காதீங்க. அதுதான் நோக்கம். இயேசு கிட்ட வராதீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாத்தையும் இயேசுவா தருவா. சோம்பேறிய துரத்துங்க. ஏன் மனாசையால துரத்தி விட கூடாமல் போயிட்டு? அவனும் பகுதி கட்டினான், அவனும் கூட வச்சுக்கிட்டான். ஆனா இன்னொன்னு செஞ்சான். யோசுவாட்ட போய் காலேப்ட்ட போய் துரத்தணும், எங்களுக்கு இடம் பெருசா வேணும்னு சொன்ன உடனே காலேப் சொல்றான், நீங்க துரத்துங்கடா அப்படின்றான். ஆனா எப்ராஹிம் மனாசே புத்திரர் சொல்றாங்க, இல்ல அவங்க கையில இருப்பு ரதங்கள் இருக்கிறது. அவங்களாம் பெரிய பெரிய ஆளா இருக்காங்க. ஏய், நான் உன் கூட இருக்கிறேன்னு அவர் பெரியவரா இருக்கிறேன்னு சொல்றான். நீ அவனை பத்தியே பேசுற. உலகத்துல இருப்பவனையும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். 12 பேர் வேவு பார்த்தான், 10 பேர் துர்ச்செய்தி சொன்னான். 10 பேரும் பார்த்தான், 12 பேரும் பார்த்தான். ஆனா 10 பேர் துர்ச்செய்தி சொன்னான். ஆனா 2 பேர் சொன்ன பார்வை. ஒரு 10 பேர் பார்த்த பார்வை எப்படி, 2 பேர் பார்த்த பார்வை எப்படி? 10 பேர் துர்ச்செய்தி, 2 பேர் நற்செய்தி. அதுல ஒருத்தன் கண்டவன் சொல்றான், அன்னைக்கே நாங்க தேசத்திலிருந்து புறப்படுவது அவங்க இருதயம் கரைந்து போயிட்டு, அவங்க காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு, ஏன்னா கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். உடனே சுதந்தரிப்போ, எளிதாய் ஜெயித்துக் கொள்ளுவோம். இது தேசத்தை சுதந்தரிக்கிற காலம். யோசுவாவும் காலேபும் துரத்தி விட்டதற்கு காரணம் என்ன? உத்தமமாய் பின்பற்றினவர்கள், விசேஷித்த ஆவியுடையவர்கள். ஆமென். அக்சால் அவருடைய மகளை திருமணம் முடிக்கும் போது உன்னதத்தின் ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுத்தவன். என்ன அவன்கிட்ட இருந்துச்சு, கொடுத்தான். யுத்தத்துக்கு போன காலத்தில் இருந்த பலன் அவன் முடிவு வரையும் காத்து கொண்டிருந்தான். பலனையும் அபிஷேகத்தையும் சஸ்டைன் பண்ணி காத்து கொண்டவன் தான் காலேப். ஆமென். துரத்துற ஆளெல்லாம் துரத்திடணும். நல்ல பாட்டு. அல்லேலூயா. ஆட்டு ஆசீர்வாத உபதேசக்காரன். எனக்கெல்லாம் வர்ற ஆத்திரங்கள் பொங்குது. ஏன் முடியலைங்க. டிராவல் பண்ணுறோம், அழுகுறோம், புலம்புறோம், உபவாசம் பண்ணுறோம், கர்த்தருக்காக நிற்கிறோம். ஈஸியாக ஜனங்களை ஈஸியாக டைவர்ட் பண்ணி விட்டுட்டு, ஈஸியாக ஜனங்களை குழப்பி விட்டுட்டு போகிற கூட்டத்தை சபையில் ஏற்றுறோம். துரத்தணும். காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. ஒன்று கர்த்தர்னா கர்த்தர், ஒன்று ஆண்டவர் நாடு. ஒன்று குளிராருங்க, இல்லை அனலாருங்க. சும்மா 2 நினைவினால் குந்தி வாழாதீங்க. சேனையா மாறுங்க.